சாயிரம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களையே வீணாக்கி விட்டார். நானும் அப்பப்போ சொல்வேன், அம்மா தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே, எல்லாமே சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பாக மாறிவிடும். அப்படி கசப்பாக மாறியது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ அதிகமாக யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்தையும் கசப்பாகவே ஆக்கி வைத்திருக்கிறாய். நல்ல விஷயத்தை யோசித்தால் தானே நல்லது நடக்கும். நீதான் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறாயே. தேவையில்லாத விஷயங்கள் என்னவென்றால், ஒரு விஷயம் நாளை நடக்கும், இல்லை நாளானைக்கு நடக்கும், இல்லை ஒரு மாசம் கழித்து நடக்கும் என்று வைத்துக்கொள். அதை பற்றிய சிந்தனை இருக்கலாம். ஆனால் அதுவே நடக்கவே நடக்காது. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் அது ஒரு துவக்க புள்ளியே கிடையாது. அப்படி இருக்கும் விஷயத்தை நீ நினைத்தால் அது என்ன சொல்வது? எப்ப பார்த்தாலும் நானும் உனக்கு சொல்லி இருக்கிறேன், அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியமோ அந்த விஷயத்தை பற்றி யோசி. அந்த ஒரு விஷயமானது இந்த சாய் கொடுப்பேன். ஆனால் எதற்கம்மா உன்னுடைய வாழ்க்கையை நீ தேவையே இல்லாமல் எப்ப பார்த்தாலும் குழப்பம் அடைய வைத்திருக்கிறாய் என்று. நான் இந்த சாய் யாருக்கும் துரோகம் சொல்வது கிடையாது, கஷ்டம் கொடுப்பது இல்லை. உங்களுடைய கர்மவினை உங்களை வாட்டி வதைக்கிறது. உங்களுடைய அனைத்து விஷயங்களும் உங்களை இப்படியெல்லாம் நடக்க வைக்கிறே தவிர நீ இப்படிதான் இருக்க வேண்டும், நீ இப்படிதான் கஷ்டப்பட வேண்டும் என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் நினைத்தது கூட கிடையாது. புரிகிறதா? உன்னுடைய ஒவ்வொரு நிலைமையிலும் நான் உனக்கு துணையாகவே உள்ளேன். ஆனால் அது எதுவும் உனக்கு தெரிய போவதல்ல. ஒரு மனிதன் உன்னோடு இருந்தான் ஆனால் நிச்சயமாக அது உனக்கு தெரியும். ஏனென்றால் அவன் உருவத்தோடு இருப்பான், அவன் உன்னிடம் பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் இந்த சாய் ஆகிய நான் எப்பொழுதும் காற்றோடு இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உன்னால் உணர மட்டுமே முடியுமே தவிர உன்னால் என்னை பார்க்க கூட முடியாது. நீ நினைக்கும் நேரத்தில் என்னிடம் பேசக்கூட முடியாது. இதனால் நீ என்ன நினைக்கிறாய்? சாய் நம்மோடு இல்லை, நமக்கு மனிதர்கள் உதவுகிறார்கள், தெய்வம் உதவவில்லையே என்று. ஆனால் நன்றாக யோசித்துப்பார். தெய்வமாகிய நான் உனக்கு எப்போது உதவவில்லை? எல்லா நேரத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் உனக்காக நான் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். துரோகிகளுக்கு மத்தியில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறா? நீயே சொல் பார்க்கலாம். தவறா? தவறு இல்லைதானே? உன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே சரிதான் நீ நடத்தி கொண்டு தான் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நீ பெறுகிறாய். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய அனுபவங்கள் அனைத்துமே ஒரு நேரத்தில் கைகூடும் பொழுது மிகப்பெரிய வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒருவரிடம் நீ அவமானப்பட்டிருப்பாய். அவமானப்படுவது ஒரு பாடம். அவமானப்படுத்தினான் பார், அவனுக்கு நேராகவே முன்னுக்கு வந்தான், அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்கிறேன். யோசிக்க யோசிக்க நீ நிறைய யோசிக்கிற. யோசிக்க யோசிக்க என்ன தெரியுமா தோன்றுகிறது? இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோமோ, அதனாலதான் இது நடந்துச்சோ, இந்த விஷயத்துல நடக்கிறதுனாலதான் இந்த விஷயம் நடந்துச்சோன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தேடலே சந்தோஷம். சந்தோஷமே உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார், உன் குடும்பம் யார், நீ என்ன செய்ய போகிறாய், ஏது செய்ய போகிறாய் என்று விவரம் தெரியாததற்கு முன்பு நிறைய சந்தோஷங்களோடு இருந்தாய். ஒரு விவரம் தெரிந்து நீ யார், உன் குடும்பம் யார், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, உன் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இப்படி எல்லா விஷயமும் தெரியும் பொழுது மற்றவர்கள் யார், எதனால்தான் மற்றவர்களால் தான் கஷ்டப்படுகிறார்களா என்று எல்லாமே தெரியுது. அந்த நேரத்துல நீ ஒண்ணு யோசிக்கிற, நம்ம இத்தனை நாள் எதுவுமே நம்ம குடும்பத்துக்கு செய்யாம இருந்துட்டோமான்னு. அடுத்தது அதையும் விடும். இப்ப என்ன யோசிக்கிற? சொந்தம் சேர்த்துக்கிட்டோம். இப்ப சொந்தம் நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட நின்று ஒரு இடத்துல கேள்வி கேட்க மாட்டேங்குது. 4 பேர் நம்ம நிக்க வச்சு பேசுறாங்கன்னா அந்த இடத்துல சொந்தங்கள் பேசுறது இல்லை. அப்புறம் எதற்கு?
இப்படி நிறைய விஷயங்களை இப்பதான் யோசிக்கிறேன். நிறைய ஏமாந்துட்டோமோ, நிறைய விஷயங்கள்ல நம்ம நாட்களை தொலைச்சிட்டோமோ, அடுத்தவங்க நம்பி நம்பி நம்ம இப்போ இருக்கிற நாட்களையும் தொலைச்சிட்டோமோன்னு இல்லை. எல்லோரையும் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில இவங்க இப்படித்தான், இவங்களுடைய குணம் இப்படிதான், இவங்க வாங்கிக்கிறதுக்கு மட்டும்தான், திரும்ப கொடுப்பதற்கோ நம்மள ஒரு இடத்துல அரவணைச்சு பாதுகாக்கிறதுக்கோ இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு இரவு நேரத்துல ஒரு காட்டுல நிக்கிறேன். அப்போ அடர்ந்த காட்டுல முதல்ல ஒன்ன நீ காப்பாத்திப்பியா, இல்ல உன் குடும்பத்தை காப்பாத்திப்பியா? உன் குடும்பத்தை தான் காப்பாத்தணும். நான் இருக்கணும் இல்லையோ என் குடும்பத்தை தான் காப்பாத்தணும்னு நீ நினைப்பேன். இதுதான் உண்மையான அன்பு. புரிகிறதா? அதே மாதிரி எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் உயிரை தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூட நினைக்கலாம். அதே மாதிரிதான் உன்னுடைய உறவுகளில் இருப்பவர்கள் என்ன நினைக்கலாம்? நீயே சொல், என்ன நினைக்கலாம்? தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். பெற்றுக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா என்ன நினைப்பார்கள்? ஐயோ, இவளெல்லாம் போய் காப்பாத்தினா என்ன அவசியம் அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு நிமிஷத்தை மட்டும் யோசிச்சு பார்த்திருந்தா உன்னை இந்த நிலைமையில நிற்கதையா விட்டுருக்க மாட்டாங்கல்ல. நம்ம கஷ்டப்படும் பொழுது இந்த பெண் உதவி செய்தார், இந்த குடும்பம் உதவி செஞ்சிச்சு. இப்போ இந்த பிள்ளைக்கு ஒண்ணுனோட நம்ம துடிச்சு போய் ஓடணும்னு யாரும் வரல. இங்கு வாங்கிக் கொள்வதற்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள், தவிர திரும்ப ஒரு காப்பாற்றுவதற்கு தெய்வத்தை தவிர மீது யாருக்கும் இங்கு மனமில்லை அம்மா. புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இதுதான் சிறப்பு. இங்கு புரிந்து கொள்ளாமல் தான் நிறைய பேர் வாழ்க்கையை துவைக்கிறார்கள். சிலருக்கு பணம் இருப்பதினால் உறவுகள் கூட இருக்கிறது, அதனால் புரிந்து கொள்ளவில்லை. எவனுக்கு பணம் இல்லையோ அவன் மட்டுமே தான் உறவுகளை புரிந்து கொள்கிறான். புரிந்ததா? தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்பதை. சரி, எல்லாவற்றையும் விடு. இனிமேல் வாழப்போகும் விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக, மிக மிக அதிகமாக நிறைய விஷயங்களை பார்த்த. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஏற்றங்கள் மட்டுமே தான். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீ நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு குழப்பமோ வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே நீ நிறைய விஷயங்களை யோசித்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக எதையும் யோசிக்காது. உன் வேலை என்னவோ அதை பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? ஓடு. உன் வேலையை பார்த்துட்டு ஓடிட்டே இரு. நான் என்ன செய்யணுமோ, ஏன் கடமை என்னவோ, என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன். அதை யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. நீ செய்யறியான்னு யாரையும் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. என் பிள்ளைக்கு ஒரு அப்பாவா ஒரு தகப்பனா நின்று ஒரு நல்ல காரியத்துக்கோ என்ன வேண்டுமானாலும் என்ன இடத்துல வேண்டுமானாலும் நின்று நான் நல்லது செய்வேன். தலை குனிஞ்சி நின்னில, அத்தனை பேத்துக்கு மத்தியில நின்னில, யாருமே கேட்கல, என் தெய்வமே கேட்கல அப்படின்னு ஒரு கோபமோட இருக்க. நான் உன்னை யாரெல்லாம் தலை குனிய வைத்தாங்களோ, யாருக்கு மத்தியில எல்லாம் தலை குனிஞ்சு நின்னியோ அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நீ யார், நீ எப்பேற்பட்ட திறமைசாலி, நீ எப்பேற்பட்டவர் என்று நான் காட்டுவேன். நான் காட்டாமலேயோ ஒரு விஷயத்தை கூட உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கவோ எனக்கு மனம் வராதம்மா. நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் கஷ்டமா, உடனே சாய்தான் காரணம் என்று. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் சாய் இதற்கெல்லாம் காரணம் அல்ல, நம் கர்மவினை மட்டுமே தான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஏக்கங்களானது இனிமேல் குறையும். ஏனென்றால் வசதி வரப்போகிறது, நிறைய வாய்ப்புகள் வரப்போகிறது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி கஷ்டம் மட்டும் வரும். கஷ்டத்துக்கு இடமில்லை. சுபகாரியம் உன் வீட்டில் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய மனமோ குளிரும் நேரம் வந்துவிட்டது. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தினார்களோ உன்னை ஒரு பொழுதும் இனி வரும் காலங்கள் தலை குனிய நான் விடப்போவதில்லை. சந்தோஷமாக உன்னால் எந்த அளவுக்கு கவலையை மறந்து விட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு நிலையிலோ உனக்கு குறை என்பது மட்டும் எந்த ஒரு நாளும் வந்து விடாது. நிறைய சமயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களை எல்லாம் நினைத்து அழுது கொண்டிருந்தாய். இனிமேல் அது போன்ற விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது.
சந்தோஷமாக இருங்கள். இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் மட்டுமே உனக்கு துணையாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.